அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் சா யோகேஸ்வரன். நான் தேவகோட்டை சேர்மன் மாணிக்கவாசகம் நடுநிலைப்பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு திராவிடம். திராவிடம் என்பது தமிழ் மொழியை சார்ந்தது. திராவிடம் ஆன்மீகத்திற்கு எதிரானதல்ல. திராவிடத்துக்கு உள்ளே இருப்பதுதான் ஆன்மீகம். எழுத்தாற்றலில் திராவிடம், பேச்சாற்றலில் திராவிடம் என திராவிடம் நிலைத்து நிற்கிறது. அனைத்து மொழிகளிலும் சிறந்த மொழி இந்திய ஆசிய மொழி திராவிட மொழி, சீன தித்திய மொழி இவைகள் ஆகும். இந்தியாவில் 1300க்கு மேற்பட்ட மொழிகள் உள்ளது. அதன் கிளை மொழி போற்றப்பட்டு வருகிறது. அதன் திராவிட மொழிகளின் குடும்பத்தை சேர்ந்தவை தென் திராவிடம், நடு திராவிடம், வட திராவிடம் மற்றும் தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம் மற்றும் கொய்யா, கூயி, கூலி அனைத்தும் திராவிட மொழிகளில் பெருமொழிகள் ஆகும். திராவிட மொழி என்பது திராவிடர்கள் பேசப்படும் மொழிகள். திராவிடம் என்பது திராவிட நாடு ஆகும். திராவிடர்கள் செறித்து வாழும் பகுதி தென்னிந்தியாவின் தெற்கே உள்ள விந்தியமலையில் வாழ்கிறார்கள். திராவிடம் என்னும் சொல்லை முதலில் கண்டறிந்தவர் மேரிலா பட்டர். தமிழ் என்பதன் பொருள் தமிழ் குலம், தமிழ் நாடு, தமிழ் மொழி இவை மூன்றுமாகும். திராவிடம் என்பது தமிழ் என்றே பழங்காலத்திலேயே முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். திராவிடத்தை ஆராய்ந்த ராபர்ட் கால்வெட் இவர் திராவிடம் அல்லது தென்னிந்தியாவின் குடும்ப மொழிகள் இலக்கணம் என்னும் ஆங்கில நூலை 1856ஆம் ஆண்டு இவர் வெளியிட்டார். இது பரவவும் செய்தது. அதன் பின் திராவிட இனம் கக்கசாய் இனம் என்று கருதப்படுகிறது. திராவிடத்தை ஆராய்ந்த ஆய்வாளர்கள் இதற்கு சான்றிதழ் கிடைக்கவில்லை என்று அந்த ஆராய்ச்சியை அவர் விட்டனர். அதன் பின் வெளிநாட்டில் இருந்து நம் இந்தியாவுக்குள் வருபவர்களே திராவிடர்கள் என்று கூறினார். அப்பொழுது நானும் திராவிடர் தானே என்று ஒருவர் கூறினார். அதற்கு இல்லை மத்திய கரைக்கடலில் இருந்து வருபவர்களே திராவிடர்கள் என்று கூறினார். திராவிடர்கள் இருக்கும் இடத்தை நான் காண வேண்டும் என்று ஒருவர் கூறினார். அதற்கு நம் குமரியில் உள்ள இடத்திலேயே திராவிடர்கள் செறிந்து வாழப்படுகின்றன என்று கூறினார். அந்த இடத்தில் 1000 மில்லியன் ஆண்டுக்கு முன்னால் திராவிடர்கள் செறிந்து வாழ்கின்றன என்று கூறினார். அதன் பின் இன்னும் திராவிடர்கள் நம் நாட்டை சுற்றி வருகின்றன. திராவிட மொழி வெல்லட்டும், திராவிடர்கள் நன்றாக வாழட்டும், திராவிடர்களை போற்றுவோம். நன்றி, வணக்கம்.